ஹலோ வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க் பண்ணிக்கோங்க. டீமு எப்போவுமே உடனுக்குன்னு வந்துடும். சரிங்களா? ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு முக்கியமான மேட்ச்சுன்னு சொல்லலாம். சரிங்களா? ரொம்ப முக்கியமான மேட்ச் தான் இன்றைக்கி. ரெண்டு டீமுக்குமே ஒரு முக்கியமான மேட்ச் தான். மேட்ச் உங்களுக்கு சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர் தான் நடக்குது. சரிங்களா? நைட் வந்து 7:30 ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இன்னொரு பிரச்சனை இருக்குங்க. மழைக்கு கொஞ்சம் ஒரு 60-70% வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சரிங்களா? சும்மா கண்ணா பின்னான்னு போடாமல் இன்றைக்கி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா மேட்ச் நடக்காமல் போகும். சம்டைம் ஓவர் மாற்றுவாங்க, ஓவர் கம்மியாகும். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிக்கோங்க. வெயிட் பண்ணலாம். சரிங்களா? சான்ஸ் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஆளுக்கு ஒரு புள்ளி தான் வழங்கப்படும் போட்டிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். சரிங்களா? ஓகே, இப்போ இதோட லெவல் கொடுத்துருக்காங்க. வாங்க கொஞ்சம் லெவலை செக் பண்ணிவிட்டு டீம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஆர்சிபியோட ப்ராப்பர் லெவல் பார்த்துடலாம். விராட் கோலி, பாப் டு பிளஸிஸ், ரஜத் படிதர், கிளென் மேக்ஸ்வெல் உள்ளே வராரு. பில் ஜாக் வந்து போயிட்டார், அதனால் அவரை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. கேமரூன் கிரீன், மஹிபால் லாம்ரார், தினேஷ் கார்த்திக், ஸ்வப்னில் சிங், கரண் சர்மா, லாக்கி பெர்குஷன், முகமது சிராஜ். இம்பேக்டாக வந்து விஜயகுமார் வைசக் இல்லைனா யாஸ் தயாலாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? சிஎஸ்கே ஒரு லெவல் பார்த்துக்கலாம். ருத்ராஜ் கைக்வாட், ரச்சின் ரவீந்திரா, டெரி மிச்சல், சிவம் டுபே, ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி, சர்துல் தாகூர், துஷர் தேஷ்பாண்டே, மிச்சல் ஷார்ட்னர்னா ரெஜர்ட் கிளீசன். அந்த ஃபாரினரில் ஏதோ ஒரு பிளேயர் உள்ளே வருவார். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 2 பிளேயரில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக உள்ளே வரணும். சிமர்ஜித் சிங், மகேஷ் தீக்ஷனா உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? மகேஷ் தீக்ஷனா உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, போன மேட்ச் இருந்தார். இம்பேக்டாக வந்து ஒரு சமீர் ரெஸ்வியை தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் சம்டைம் மாற்றிக்கிறாங்க. சரிங்களா? பவுலிங் பேட்டிங்கை பொறுத்து இவங்க இந்த பிளேயர் வந்து சேஞ்ச் ஆகுது. இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வழக்கமாக இப்பவும் இப்போ சொல்கிறது தான், மழை இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டீம் நிறையா போட வேண்டாம், கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிக்கோங்க. ப்ளேஸாக பிச் ரிப்போர்ட் பார்த்துடலாம். 68ஆம் மேட்ச் உங்களுக்கு மே 18 உங்களுக்கு 7:30 ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? பெங்களூரில் நடக்குது. ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 170-200 வரைக்கும் இருக்கும். ஓரளவு ஒரு பேட்டிங்கு அக்சஸ் பண்ணக்கூடிய பிச்சு தான். பிச்சு வந்து கொஞ்சம் ஸ்மால் பிச்சு, பெரிய பிச்சு இல்லாமல் ஸ்மாலாக தான் இருக்கும். 6க்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஓகே, பேட்டிங் ஃபஸ்ட்டுனாலும் பேட்டிங் செகண்ட் 6 வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டு ஒரு 10 மேட்சாக எடுத்து பார்க்கல. சரிங்களா? கட்டு 32 ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி 10, சிஎஸ்கே 21 வின் பண்ணியிருக்காங்க. 1-1 நோ ரிசல்ட் ஆகிருக்கு. சரிங்களா? அப்புறம் ஃபேஸரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 6 மேட்ச்சுக்கு 55 விக்கெட். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 27, செகண்ட் 28. ரைட் ஃபேஸர் மட்டும் 37, லெஃப்ட் ஃபேஸர் 18. ஸ்பின்னர் பொறுத்த வரைக்கும் 6 மேட்ச்சுக்கு 16 விக்கெட். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 7, செகண்டு 9. ஓகே, இந்த வென்யூவில் மட்டும் ஆர்சிபி 95க்கு 48ங்கிற வின்னிங், ஓரளவு 50-50 வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. சிஎஸ்கே நல்லா டாமினேட் பண்ணியிருக்காங்க. 13க்கு 9ங்கிறது நல்ல ரெக்கார்டு. இந்த வென்யூவில் 13 ப்ளே பண்ணி 9 வின்னுங்கிறது நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காங்க. ஓகே, எல்லாம் இருந்தாலும் இந்த மழை தான் ஒரு பெரிய ஒரு இம்பேக்டாக இருக்குது. பார்த்துக்கலாம். சரிங்களா? மழை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ நம்ம டீம் எடுக்கணும்னா ட்ரீம் டீமையும் பார்த்துடலாங்க. இதுதான் எஸ்டேடியோட ட்ரீம் டீமு. இதில் நம்ம வழக்கமாக பேசக்கூடியதான் ஹை பிக்கும் ஒரு லோ பிக்கு சொல்லுவோம். 0 to 40 கேட்டகரியும், 40 to 60 அல்லனா 65 இந்த கேட்டகரி தான் அதிகமாக ஜாயிண்ட் ஆகும். அதிகமாக இதான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து 47 இந்த கேட்டகரி 47ல் ஜாயிண்டாக இருக்கார். இந்த கேட்டகரியில் ஜாயிண்டாகி உட்காந்துருக்கு. சரிங்களா? அதாவது இந்த 2 கேட்டகரியில் நீங்கள் எதுனாலும் போட்டுக்கோங்க, எதுனாலும் போடுங்க. ஆனால் ஹைப்புக்கு ஜாயின் பண்ணி போட்டாகணும். நீங்கள் எந்த எதுனாலும் ஜாயின் பண்ணுங்கள், ஆனால் ஹைப்புக்கு கண்டிப்பாக ஜாயின் பண்ணி ஆகணும். ரொம்ப சந்தேகமாக இருந்தால் 2 ஹைப்புக்கவே ஜாயின் பண்ணி போட்டுருங்க. சரிங்களா? ஓகே, இதை தாண்டி வந்து 50% வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். அது எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பார்த்துடலாம். ரவி பிஸ்னாய் 1, நவீன் உல்காக் 2, துஷாரா 3, குருணால் பாண்டியா 4, நமந்தீர் 5, ஆயுஷ் பதோனி 6, ரோஹித் சர்மா 7. நம்ம ஆல்மோஸ்ட் இந்த 50% கீழே வந்து அதிகமாக சொல்லிட்டு வரோம். இதை தொடர்ந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களா போடுறீங்களான்னு தெரியல. ஆனால் அதிகமாக இந்த ட்ரெண்டில் வந்துட்டுருக்கு. சரிங்களா? 2 ஃபார்முலா வருது. ஒரு ஃபார்முலா 6 அல்லனா 7. சரிங்களா? 50% கீழே. இன்னொரு ஃபார்முலா 4 அல்லனா 5. சரிங்களா? இந்த 2 ஃபார்முலா தான்
தொடர்ந்து ரிப்பீட் ஆகுது 50% கீழே. நேற்று பார்த்தீங்கன்னா 7 பேர் வந்திருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணி நம்ம காட்டியிருக்கோம். ரோஹித் சர்மா கூட சேர்த்து 7 பேர் மொத்தம் 50% கீழே வந்திருக்காங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் 2 ஃபார்முலா போட்டுருங்க. இதுக்கு 10 டீமும் இதுக்கு 10 டீம் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாகும். சரிங்களா? அதனால் 10 டீம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எந்த ஃபார்முலா வருதுன்னு கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். சரிங்களா? மற்றபடி பெருசு நம்ம பார்க்கும்போது 6க்கு 3 வந்திருக்காங்க. புரான், ராகுல், ஸ்டோயினிஸ் 6 பேர் இருந்தாங்க. 3 பேர் உள்ளே வந்திருக்காங்க. ஹர்திக் பாண்டியா, இஷான் கிஷான் அந்த மாதிரி பிளேயர் நிறைய பேர், சூரியகுமார் எல்லாம் நிறைய பேர் வெளில போயிட்டாங்க. அதனால் பெரிய ஹைப்புக்கு வந்து கரெக்டாக உட்காருதுங்க. அது நீங்கள் வழக்கமாக நம்ம பேசக்கூடியதான், அதை வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. அந்த லோ பிக் இருக்குது பார்த்தீங்களா 50% கீழே, அதான் ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. அது நீங்கள் 2 ஃபார்முலா வருது, 6-1 7-1, இன்னொன்று 4-5. இந்த ரெண்டுமே 10 டீம் போடுங்க. இல்லைனா 10 டீம் போடுற ஆள் 5 டீமாக பிரிச்சுக்கோங்க. சரிங்களா? பிரித்து போடுங்க, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம டீம் எடுத்துக்கலாம். அதனால் ட்ரெண்டிங்கில் எப்படி வருதுங்கிற பார்க்கணும். அது கூட எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோங்கிறது தான் விஷயம். சரிங்களா? நம்ம அதான் உங்களுக்கு அதிகமாக சொல்கிறோம். ஹைப்புக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். அது என்னமோ அதிகமாக வந்துட்டுருக்க பாயிண்ட்டு தான். விராட் கோலி, ருத்ராஜ், பாப்புலர் 2+6 பார்த்துக்கோங்க. 72 இருக்கார். சப்போஸ் அதுக்கு மேலே வந்தாலும் வரலாம். சுபம் டுபே ஹைப்புக்காக இருக்கார். ஓகே, ஜடேஜா, கிரீன், துஷார் தேஷ்பாண்டே, அப்புறம் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க கமெண்டில், இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க ஒரு பிளேயரு செலக்டர் ப்ரெசென்ட் இதை தொட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துருங்க அப்படிங்கிற சொல்கிற கரெக்டு தான். எனக்கு அது பழக்கமாயிட்டு, அதனால் நான் வந்து அந்த மாதிரியே சொல்லிகிட்டு இருக்கேன். சரிங்களா? நீ சொல்கிற புரியுதுங்க. இதை தொட்டாலே உங்களுக்கு வந்து ஹைப்பிக்கு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஷோ ஆகும். இதில் ஹைப்பிக்லேருந்து எல்லாமே வரும். கீப்பர்லேருந்து நம்ம பவுலிங் வரைக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எனக்கு அந்த வீடியோ நம்ம போடும்போது ஃபுல்லாக அந்த பழக்கம் வந்ததுனால எனக்கு அப்படியே ரிப்பீட் ஆக வச்சுருக்கலாம். ஓகே, எப்படி எடுத்தாலும் ஓகே தான். டைம் வேஸ்ட் ஆகுது, ஒரு நிமிஷம் இதாகுது. ஓகே, இப்போ வந்து நமக்கு 7 பேர் இருக்காங்க. சரிங்களா? 7க்கு 4ங்கிற ஃபார்முலா கொண்டு போங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? 7 பிளேயர் இருக்காங்க. 7ல் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒரு 4 பேர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போவும் சொல்கிறோம், மழைக்கு 70% வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? மழைக்கு 70% வாய்ப்பு இருக்குதுனால பார்த்து போடுங்க. மழை வர்றதுனால 70% கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. அதனால் டீமை கம்மி பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிக்கோங்க. 20 டீம் போட வேண்டாம், கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. கான்டெஸ்ட்டில் பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். சும்மா கண்ணாப்புண்ணான்னு எல்லா கான்டெஸ்ட்லையும் சேர வேண்டாம். ஏன்னா ஒரு மேட்ச் கம்ப்ளீட்டாக முடிஞ்சால் தான் தெரியும். சரிங்களா? அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ 7க்கு 4ங்கிற எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மேட்ச் வந்து எந்த திசையெல்லாம் போகலான்னு கேட்டோன்னா, நமக்கு வந்து இப்போ 15 பார்த்தோன்னா ரஜத் படிதர் மட்டும் இருக்கார், மற்றபடி வேறு யாரும் இல்லை. இப்போது இவரை வச்சு தான் நம்ம ஒரு சின்ன விஷயமும் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ ரஜத் படிதர் 50 இருக்கார். ஓகே, ஷுவராக வெளியில் போகிறாரு. இவர் எப்படிலாம் போகலாம் அப்படின்னா, இன்றைக்கி நடக்கக்கூடிய மேட்சை வச்சு பார்க்கும்போது மழை வருது ப்ளஸ் ஓகே, ஒருவேளை ஒரு 6 ஓவரோ 10 ஓவரோ மேட்ச் நடந்தது அப்படின்னா இவரை வச்சே நம்ம மேட்ச் பார்க்கலாம். ஏன்னா நடக்கக்கூடிய மேட்சை தான் நம்ம உன்னிப்பாக பார்க்கணும். இவரை வச்சு தான் அந்த ட்ராக் எப்படி போகுது, திசை திரும்ப போகுதுன்னு பார்க்குறோம். ஓகே, இவர் 2 50 மாட்டிகிட்டு இருக்காரு, சந்தேகம். ஓகே, இவர் வந்து இன்றைக்கி வெளியில் போகிற ஷோராக தெரியுது அப்படின்னா மழையும் வருது. சரிங்களா? மழை வர்றதுனால ஒருவேளை 6லேருந்து 10 ஓவர் வரைக்குள்ள மேட்சை முடிக்கலாம். அதுக்குள்ளே மேட்ச் ஒரு வேளை குறைச்சிட்டாங்க அப்படின்னா ஒன்று இவர் வந்து அவுட் ஆகணும், அப்படி இல்லைனா இவர் வந்து பேட்டிங் வராமலே மேட்ச் முடிய மாதிரி வரும். நிறைய பார்த்துருக்கோம். இந்த மாதிரிலாம் நம்ம வந்து எந்த திசையில் போகுதுங்கிறது இந்த பிளேயரை வச்சு கணிச்சிடலாம். நிறைய மேட்ச் பார்த்துருக்கோம். இந்த ரியான் பராக்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஐபிஎல் நடக்கும்போது ஃபுல்லாக நல்ல டச்சில் இருந்தார். அப்போ 50 இருக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வராமலே பட்லர், சஞ்சு, சேஸ்வாலாம் மேட்சை முடிச்சிருக்காங்க. அப்போ எப்படி நம்ம வந்து அவர் அவுட் ஆவார்னு நினச்சிட்டு இருக்கோம். அவுட்டு ஆகலாம், அப்படி இல்லை அப்படின்னா அவர் வராமலே மேட்ச் முடியலாம். இதுதான் திசை. நீங்கள் எந்த திசையில் போகுதுங்கிறத இந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் மேட்ச் வருது பாருங்கள். 6 ஓவர் இல்லை 10 ஓவர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா மழை இருக்கிறதுனால. ஓகே, அப்போது அவருக்கு முன்னாடி உங்களுக்கு சப்போஸ் விராட் கோலி 2+6 முன்னே வருவாங்க. ஒருவேளை ரன்னு குயிக்காக அடிக்குன்னு சொல்லி ரஜத் படிதரை பின்னாடி தள்ளிட்டு மேக்ஸ்வெல் உள்ளே கொண்டு வரலாம் 3வது இடத்துல. ஏன்னா 10 ஓவருக்குள்ளே இவங்க 3 பேர் மேட்சை வந்து ஓரளவுக்கு க்ளோஸாக என்கவுண்டர் பண்ணலாம். இதெல்லாமே ஒரு பாயிண்ட் தான். சரிங்களா? எப்படி பாயிண்ட் அப்படின்னா ரஜத் படிதரை வச்சு தான் நம்ம கணிச்சு சொல்கிறோம். ஏன்னா 50 மாட்டியிருக்கார் பார்த்தீங்களா, அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒன்று வந்து அவுட் ஆகணும், அப்படி இல்லை அப்படின்னா அவரை பின்னாடி தள்ளிட்டு முன்னாடி ஃபுல்லாக இந்த
6 ஓவரோ 10 ஓவரோ 12 ஓவரோ நடத்துவாங்க. இதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு 3 பேட்ஸ்மேன் தான் உள்ளே மாட்டுற மாதிரி வரும். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு விராட் கோலி 2+C மேக்ஸ்வெல் க்ரீன் இந்த மாதிரிலாம் வரும்போது பின்னாடி தள்ளதுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்ஃபார்மில் இருக்கார், கண்டிப்பாக அவர் முன்னே தான் இறக்க பார்ப்பாங்க. இருந்தாலும் இந்த 50 வச்சு ஓரளவு எந்த திசையில் போகுதுங்கிறத கொஞ்சம் கணிக்க முடியும் நம்மளால். சரிங்களா, நிறைய மேட்ச் கணிச்சிருக்கோம், பார்க்கலாம். இப்போ நம்ம சொல்கிற மாதிரி வழக்கமாக 7க்கு 4 எடுத்துக்கோங்க. தினேஷ் கார்த்திக் எடுத்துக்கோங்க. இப்போது சொல்கிறோம், டோனி வந்து இந்த வெனியூவில் நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு. சரிங்களா, ஆனால் இவர் வந்து இறங்கக்கூடிய ஸ்லாட்டில் இறங்குறாருங்க, கீழே பாட்டமில் இறங்குறாரு. லாஸ்ட் 1 ஓவர் 2 ஓவர் தான் அவர் இறங்கக்கூடிய இடமா இருக்குது. அதனால அவர் கொஞ்சம் வெயிட்டிங்கில் வச்சுருக்கோம். ஒருவேளை ஏர்லியாக இன்றைக்கி முன்னாடி வரலாம், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, விராட் கோலி ஒரு டீசெண்டான ஆடிட்டுருக்காரு. ஆரஞ்சு கேப்பு இவர்கிட்ட தான் இருக்குது. ரன் மோஸ்ட்லி ரன் இவர் தான் அதிகமாக இந்த ஐபிஎல்லில் வச்சுருக்காருனால அவருக்கு இடம் கொடுத்துக்கோங்க. முக்கியமான மேட்சிங்கனால எடுத்துக்கோங்க. ருத்ராஜ் நல்ல பிளேயர் தான். சரிங்களா, ருத்ராஜையும் ஜிஎல்ல ரொட்டேட் பண்ணிக்கோங்க. எனக்கு என்னமோ ஹைப்புக்கே நம்ம ட்ராப் வேறு பண்ண வேண்டியிருக்கு. சரிங்களா, இந்த 3ல் ட்ராப்பும் பண்ணணும். அதனால் எல்லாருமே கை கோட்டை போகிறதுனால நான் டுபேவை அணுகலான்னு பார்க்குறோம். ஏன்னா டுபே நல்லா ஃபார்மில் இருக்கார். இந்த ஒரு இதில் ஸ்பின்னை நல்லா அட்டாக் பண்ணி ஆடக்கூடிய பிளேயராக இருக்கார். சரிங்களா, இந்த வெனியூலையும் இந்த டீமுக்கு எதிராகவும் சூப்பராக ரெக்கார்டு வச்சுருக்காரு டுபே. அதனால் எனக்கு என்னமோ ஒரு வேளை லெஃப்ட் ஃபாஸ்ட் போடுதாங்க, சிராஜிஸ் நியூ பாலு எல்லாமே அங்கே ஃபார்மில் இருக்கிறதுனால ஒரு வேளை இயர்லியாக ருத்ராஜ் அவுட் ஆகிட்டார் அப்படின்னா டுபேட்டை வந்து நம்ம ரன் எதிர்பார்க்கலாம். ஓகே, அப்புறம் பாப் 2+6 நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. அவர் லாஸ்ட்டாக 2 மேட்ச் ஆடலைங்க, அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. சரிங்களா, இதுதான் அவர்கிட்ட நம்ம ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்குறோம். கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து ஒரு 30 ரன் குறைவில்லாமல் ரன் வர வாய்ப்பு இருக்கும். இன்றைக்கி கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 மேட்ச் ஆடலைங்கிறது அவர்கிட்ட ஒரு ப்ளஸ் தான். ஃபார்மில் இருக்காரங்கிட்ட ஓரளவு டச்சில் இருந்திருக்காரு. சரிங்களா, ரொம்ப வாஷ் அவுட்டெல்லாம் போல் டச்சில் இருந்திருக்காரு. 50+ ஸ்கோர்லாம் பண்ணியிருக்காரு. சரிங்களா, ஜிடி கூட நல்லா ஸ்கோர் பண்ணதுனால அவரை எல்லா டீம்லையும் ட்ராப் பண்ண வேண்டாம். ஒரு 10 டீமில் ஒரு 5 டீம் வச்சு எடுத்துக்கோங்க. சரிங்களா, ஓகே. மற்றபடி நீங்கள் வந்து இங்கே ரச்சின் ரவீந்திராவை எடுத்துக்கலாம். எல்லாம் டெரி மிச்சல்கிட்ட போவாங்க. டெரி மிச்சல் டச்சில் தான் இருக்கார். நீங்கள் ருத்ராஜை ட்ராப் பண்ணால் டெரி மிச்சலை ரச்சின்கிட்ட போகணும். ஏன்னா ஏதோ ஒரு ஓப்பனர் கொண்டு போயிருங்க. சரிங்களா, பவர் பிளேயில் ப்ளே பண்ணுறாங்க, ஏதோ ஒரு பிளேயர் உள்ள வர வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, மஹிபா லாம்ப்ரார் ரஜத் படிதர் நம்ம பேசிட்டோம். 50 எனக்கு ஐடியா இல்லை. ஓகே, மற்றபடி ஜடேஜாவை எடுத்துக்கோங்க. க்ரீன் மேக்ஸ்வெல் வராரு, மேக்ஸ்வெல்லை யூஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஒருவேளை எனக்கு வந்து சப்போஸ் 2+8 இருந்து இன்றைக்கி வாய்ப்பு அடிக்க வாய்ப்பு அதிகமுங்க. சரிங்களா, அதனால் அவரை ட்ராப் பண்ண வேண்டாம். மேக்ஸ்வெல் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஆனால் பேட்டிங் ரொம்ப அதிகமாக தருது. சரிங்களா, அதனால் ஒன்று மேக்ஸ்வெல்லாக க்ரீன் ஏதோ ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணிக்கோங்க. க்ரீனை கூட ட்ராப் பண்ணிட்டு மேக்ஸ்வெல் வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே வந்து துஷார் தேஷ்பாண்டே எல்லாருமே தேஷ்பாண்டேன்னு அவர்கிட்ட போவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு விக்கெட் டேக்கரில் ஓரளவு ஃபார்மில் இருக்கார். ஆனால் தாக்கூர் அவரை காட்டிலே தாக்கூர் ரொம்ப லோவாக இருக்கார். சரிங்களா, 2 மேட்சாக விக்கெட் எடுக்கலைங்க. 4 ஓவர் போட்டு விக்கெட்டே எடுக்கலை. இது நம்ம நிறைய பிளேயரை பார்த்துருக்கோம். சரிங்களா, அதனால் இவருக்கு நம்ம ஃபஸ்ட்டு இடம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பிளேயராக இவருக்கு நம்ம இடம் கொடுத்துருவோம். விக்கெட் எடுத்து ஓரளவு டீசெண்டான ஃபார்மில் தான் இருக்கார். ஒரு இறங்கின 2 மேட்சாக விக்கெட்டாக எடுத்திருக்காரு. விக்கெட் இல்லாத மேட்ச்சில் எடுக்கிறதுனால அவருக்கு நம்ம இடம் கொடுத்துருவோம். சிராஜ் இன்ஃபார்மில் இருக்கார், எடுத்துக்கோங்க. மற்றபடி லாக்கி பெர்குசன், யாஸ் தயால். லாக்கி பெர்குசன் ஓரளவு டீசெண்டாக போடுறாரு. இந்த ஃபேஸ் சம்டைம் ஃபேஸில் எடுத்துகிட்டும் போடுறாரு. அவரை கூட வச்சுக்கோங்க, நல்லா டச்சில் இருக்கார். யாஸ் தயால் போன மேட்ச் வந்து கேப்டன் ஆனாருங்க. சரிங்களா, அவருக்கு பேர் நீங்கள் பெர்குசனை வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். தீக்ஷனாவை யூஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா, சிமர்சித் சிங் இருக்கார், தீக்ஷனை வச்சு பாருங்கள். ஸ்பின்னுக்கு சில டைம் ஆர்சிபி வந்து ஸ்ட்ரகிள் ஆகிருக்கு. நம்ம பார்த்துருக்கோம் நிறைய மேட்ச், நாக் அவுட் மேட்ச்சில் ஃபுல்லாக இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. சரிங்களா, அதனால் ஸ்பின்னுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. 2 ஸ்பின் கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஓகே. இப்போ வந்து இவரை சாட்னர் வாரான்னு தெரியல, அவரை பார்த்துக்கோங்க. சாட்னர் எல்லாம் கிளேசன் போட்டிருக்காங்க. டாஸுக்கு அப்புறம் தெரிஞ்சுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஓகே. இப்போ வந்து ஹைப்பிக்குன்னு பார்த்தோன்னா விராட் கோலி, சிவம் டுபே, ஜடேஜா 3, தினேஷ் கார்த்திக் 4. ஆல்மோஸ்ட் 4 பேர் எடுத்துருக்கோம். சரிங்களா, 7க்கு 4ங்கிற ஃபார்மில் தான் கொண்டு போயிருக்கோம். க்ரீன் வர மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு பிளேயரை மாற்றிட்டு க்ரீனை கொண்டு வந்து பாருங்கள். சரிங்களா, ஓகே. நம்ம வந்து பர்ஃபெக்டாக 4 பேர் பிடிச்சிருக்கோம். இதை தாண்டி ஹைப்புக்கு நம்ம போடுறது தான். கேப்டனை எல்லாத்தையுமே போட்டுருங்க. இவர் 70க்கு மேலேங்கிறத யோசிக்க வேண்டாம். ஆன் டைமில் லைன் செக்கப் டாஸுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி பார்க்கணும். சரிங்களா, 73க்கு மேலே போயிட்டாருன்னா இவர் கேப்டனை போட்டுருங்க, யோசிக்காதீங்க. ஹைப்புக்கு ஃபுல்லாக இவரை வந்து 70க்கு மேலே வருவாருன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குங்க. சரிங்களா, ஏன்னா ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறதுனால ஒரு வேளை இவரை வந்து
கம்மி பண்ணவும் வாய்ப்பு இருக்கும், சம்டைம் அதிகமாகவும் வாய்ப்பு இருக்கும். 10 ஓவர் மேட்ச்னால் குயிக்காக எல்லாருமே இவர் மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த டாஸுக்கு அப்புறம் தான் இந்த ஹைப்புக்கு யாரெல்லாம் வரான்னு தெரிய வரும். சரிங்களா? ஓகே, இதை தாண்டி நம்ம பேசக்கூடியதான் இந்த 0 to 40 கேட்டகரியை ஃபுல்லாக இன்றைக்கி போட்டுருங்க. ஏன்னா நேற்று வந்து அந்த 47% ரோஹித் சர்மா ஜாயிண்ட் ஆகிட்டார் 40க்கு மேலே. அதனால் அந்த 0 to 40க்குள்ள இன்றைக்கி வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்படி பார்க்கையில் நமக்கு இங்கெல்லாம் இருக்காங்க, இந்த இடத்துல இருக்காங்க. மற்றபடி ஹைப்புக்கு ஃபுல்லாக போட்டிருக்கீங்க. ஹைப்புக்கு தாண்டி நம்ம சொன்னக்கூடிய இடத்த போட்டு விடுங்க. வெளியிலேருந்து நிறையா உள்ளே வர்றாங்க. சரிங்களா? 0 to 40க்குள்ளே நிறைய பிளேயர் வெளியில் இருக்காங்க. அவங்களையும் வச்சு நீங்கள் வச்சு பாருங்கள், பிளேயரை வச்சு டீமில் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு பிளேயர் தோணும், சம்டைம் வந்து மாற்றம் கொடுக்குற மாதிரி, எனக்கு இந்த பிளேயர் வேண்டாம் அந்த மாதிரி தோணுச்சுன்னா அந்த பிளேயரை கொண்டு வந்து உள்ளே வச்சு பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சப்போஸ் எனக்கு மேக்ஸ்வெல்லே ஃபார்ம் அவுட்டில் இருக்கார் வேண்டாம்னா க்ரீனை கொண்டு வந்துருங்க. இந்த மாதிரி ஏதாவது தோணும் உங்களுக்கு, இந்த மாதிரி பிளேயரை வந்து தோணும் போது நீங்கள் கண்டிப்பாக இடம் கொடுங்க. அதே மாதிரி 10 ஓவர் 6 ஓவர் அப்படிங்கும்போது பேட்டிங் இடம் கொடுக்குற ஓகே, பவுலருக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஏன்னா ஒரு பேட்ஸ்மேன் 30 ரன் அடித்தா தான் உள்ளே வர முடியும். ஆனால் பவுலர் ஒரு விக்கெட் எடுத்து கூட இந்த 30 பாயிண்ட் 37 பாயிண்ட்டாக ரீச் பண்ணிடுவாங்க. அதனால் இந்த குறைஞ்ச மேட்ச்சு 6 ஓவர் 10 ஓவருங்கிறனால ஃபுல்லாக பேட்ஸ்மேனை சார்ந்து போவேன்னா சம்டைம் பவுலர்ஸுக்கும் கொஞ்சம் இடம் கொடுங்க. சரிங்களா? எப்படி 2 விக்கெட் போகுங்க, 2 விக்கெட் 3 விக்கெட் போகும். அதனால் சுத்தமாக விக்கெட்டே போக மேட்சை முடிக்க மாட்டாங்க. சரிங்களா? இதெல்லாம் பாயிண்ட் தான், முக்கியமான பாயிண்ட் தான், பார்த்துக்கோங்க. ப்ளஸ் நம்ம எந்த திசையில் போகும்போது கொஞ்சம் கணிச்சிருக்கோம், பார்க்கலாம், மேட்ச் முடியும் நடக்கும்போது தெரியும். ஏன்னா ரஜத் படிதரை வச்சு தான் எந்த திசையில் மூவ்மெண்ட் ஆகுதுங்கிறத கணிச்சிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போதைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம்.